இன்ஜினியரிங்னு சொன்னாலே எல்லாரும் ஐடி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பற்றி தான் பேசுகிறாங்க. ஆனால் நேற்றும் சரி இன்றைக்கும் சரி ஏன் 2030லையும் நம்ம வாழ்க்கையை டிசைன் பண்ணுறது ரெண்டே பேர் தான். ஒன்று நம்ம இருக்கிற இந்த பில்டிங், நம்ம போகிற ரோடை டிசைன் பண்ணுற சிவில் இன்ஜினியர்ஸ். ரெண்டாவது நம்ம யூஸ் பண்ணுற கார், ஏசி, வாஷிங் மிஷின் இதுக்குள்ளே இருக்கிற மூளை, அதாவது அங்கே இருக்கிற சிப்பை டிசைன் பண்ண எம்பெடட் இன்ஜினியர்ஸ். இன்றைக்கி வீடியோவில் 2026 சிவில் அண்ட் எம்பெடட் ஃபீல்டில் என்ன மாதிரி புது கெரியர்ஸ் வந்திருக்கு, சேலரி பேக்கேஜ் அதுக்கு என்னவாக இருக்கும், நீங்கள் என்ன ஸ்கில்ஸ்லாம் அப்டேட் பண்ணிக்கிட்டா இதுக்குள்ளே போக முடியும்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம சிவில் இன்ஜினியரிங் இப்போ ட்ரெண்டில் இருக்கிற டாப் ரோல்ஸ் என்னென்னு பார்க்கலாமா? BIM மேனேஜர், பில்டிங் இன்ஃபர்மேஷன் மாடலிங் மேனேஜர். இன்னைக்கு வெறும் 2D பிளானிங் டிராயிங் போட்டு பில்டிங் கட்ட முடியாது. ஒரு பில்டிங்கோட ஸ்ட்ரக்சர், பிளம்பிங், எலக்ட்ரிக்கல்னு எல்லாத்தையும் 3Dயில் டிசைன் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு முன்னாடியே எரர்ஸை கண்டுபிடிக்கிற BIM டெக்னாலஜிக்கு இப்போ மேசிவ் டிமாண்ட் இருக்குது. அடுத்ததாக டிரான்ஸ்போர்ட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்பெஷலிஸ்ட். இந்தியாவோட புல்லட் ட்ரெயின், ஹை ஸ்பீட் எக்ஸ்பிரஸ்வேஸ் அண்ட் மெட்ரோ எக்ஸ்பென்ஷன்ஸ்க்காக பிரிட்ஜ் அண்ட் டனல் இன்ஜினியர்ஸோட தேவை 2026 பீக்கில் இருக்குது. நெக்ஸ்ட், சஸ்டைனபிலிட்டி கன்சல்டன்ட். க்ரீன் பில்டிங்ஸ் இப்போ ஒரு ட்ரெண்ட் இல்லை, ரூலாகவே மாறிட்டு வருது. லோ கார்பன் கான்கிரீட் யூஸ் பண்ணுறது, எனர்ஜி எஃபிஷியன்ட் டிசைன் பண்ணுறதுன்னு சிவிலில் இது ஒரு செப்பரேட் டிபார்ட்மெண்ட்டாகவே மாறிடுச்சு. சிவில் ஸ்டூடெண்ட்ஸ் ஆட்டோகேடை தாண்டி ரெவிட், டெக்லா ஆர் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டை கற்று வச்சுக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இப்போது நம்ம கோர் எம்பெடட் இன்ஜினியரிங்க்கு வருவோம். 2026 எலக்ட்ரானிக்ஸ் இல்லாத ஒரு இடத்த நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாது. EV பவர் ட்ரெயின் அண்ட் பேட்டரி மேனேஜ்மெண்ட். எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் தான் ஃபியூச்சர். அந்த பேட்டரி எப்போ சார்ஜ் ஆகணும், ஹீட் ஆனால் எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னு ப்ரோக்ராமிங் அண்ட் ஹார்ட்வேர் லிங்கை பண்ணுற BMS இன்ஜினியர்ஸ்க்கு டிமாண்ட் கொட்டி கிடக்கு. அடுத்ததாக VLSI அண்ட் சிப் டிசைன். இந்தியாவிலேயே இப்போ செமிகண்டக்டர் பிளான்ஸ் வருது. அப்போது மைக்ரோ சிப்ஸ் அண்ட் டிசைன் பண்ணுற VLSI ப்ரொஃபஷனல்ஸ்க்கு ஹை பேயிங் ஜாப்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். IoT ஹார்ட்வேர் ஆர்கிடெக்ட். ஸ்மார்ட் ஹோம் ப்ராடக்ட்ஸில் இருந்து இண்டஸ்ட்ரியல் ரோபோட்ஸ் வர ஹார்ட்வேர் அண்ட் சென்சார்ஸை இன்டெகிரேட் பண்ணுற ரோல் இதுதான். ECE இல்லைன்னா EEE ஸ்டூடெண்ட்ஸ் C ப்ரோக்ராமிங் ஃபார் எம்பெடட், மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ் அண்ட் PCB டிசைனில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். சரி, சேலரி எப்படி இருக்கும்? சிவில் இன்ஜினியர்ஸ் நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கீங்க அப்படின்னா கோரில் ஸ்டார்டிங் பேக்கேஜ் உங்களுக்கு 3 lakhs per annum to 5 lakhs per annum தான் வரும். ஆனால் நீங்கள் BIM ஸ்பெஷலிஸ்ட்டாக மாறினா ஸ்டார்டிங் பேக்கேஜே உங்களுக்கு 7 lakh per annum to 10 lakh per annum வாய்ப்பு இருக்குது. கவர்மெண்ட் செக்டாரில் SSC, PWD அண்ட் RRB ஜாப்ஸில் ஸ்டெபிலிட்டி அண்ட் ஹை சேலரி எப்பவுமே இருக்குது. எம்பெடட் சிஸ்டம்ஸ் இங்கே டிமாண்ட் ரொம்பவே அதிகம். ஒரு ஸ்கில்டு VLSI ஆர் எம்பெடட் இன்ஜினியருக்கு ஸ்டார்டிங் பேக்கேஜே 6 லட்சத்துலேருந்து 15 லட்சம் வரை போக சான்சஸ் இருக்குது. டிபெண்டிங் ஆன் யுவர் ப்ராக்டிக்கல் ஸ்கில்ஸ் தான் இது உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் சிவில் இல்லைன்னா எம்பெடடில் உங்கள் கெரியரை பில்ட் பண்ண நினைக்கிறீங்கன்னா வெறும் காலேஜ் தியரி மட்டும் பத்தாது. ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி ஸ்பெசிஃபிக் டூல்ஸ் ரொம்பவே முக்கியம். நம்ம என்ட்ரி ஆப்பில் சிவில் இன்ஜினியர்ஸ்க்காக BIM, குவான்டிட்டி சர்வேயிங் அண்ட் சைட் இன்ஜினியரிங்க்கு ஸ்பெஷலைஸ்ட் கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். எம்பெடட்காக மைக்ரோ கண்ட்ரோலர் ப்ரோக்ராமிங், PCB டிசைன் அண்ட் ப்ராக்டிக்கல் ஹார்ட்வேர் ப்ராஜெக்ட்ஸ்னு இண்டஸ்ட்ரிக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தான் சொல்லித்தரப்போகிறோம். இந்த கோர்சஸில் நீங்கள் ஜாயின் பண்ணுனா உங்கள் கோர் கெரியரை ஸ்டார்ட் பண்ண ரொம்பவே உதவியாக இருக்கும். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இன்ஜினியரிங்னு சொன்னாலே வெறும் கோடிங் மட்டும் நினைக்காதீங்க. இன்றைக்கி வேர்ல்டை ஃபிசிக்கலாக நிறுத்துறது சிவில் அண்ட் எம்பெடட் இன்ஜினியர்ஸ் தான். ஸோ உங்களுக்கு ஹார்ட்வேர் அண்ட் ஸ்ட்ரக்சரல் ஒர்க் மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தைரியமாக இந்த ஃபீல்டை சூஸ் பண்ணுங்கள். ஃப்யூச்சர் உங்கள் கையில் இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்களோட இன்ஜினியரிங் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் ரெகுலராக வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.